ஹலோ गाइस, நம்ம தளபதி விஜய் நடிச்சிருக்கிற ஜனநாயகன் படத்துக்கான ஒரு அல்டிமேட்டான சூப்பரான அப்டேட்டோட இப்போ வந்திருக்கேன். சோ இந்த ஜனநாயகனுக்கான அந்த அல்டிமேட்டான வேற லெவல் அப்டேட் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் சினிமால இருந்து வர அப்டேட்ஸ் அதிரடியா நம்ம சேனல்ல இறக்கிட்டே இருக்கோம். சோ சேனலை செக் பண்ணி பார்த்துட்டு புதுசா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நேத்து எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. சோ ஜனநாயகன் படத்தை சீக்கிரமா இறக்க ட்ரை பண்ணுவாங்க. எலெக்ஷன் முடியற வரைக்கும் ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்ண கூடாதுன்னு சொல்லிருந்தாங்க. அதுக்குள்ள படத்தை ஃபுல் படத்தை ஆன்லைன்ல லீக் பண்ணிட்டாங்க. சோ என்னதான் ஆன்லைன்ல படத்தை லீக் பண்ணாலும் தளபதியை தியேட்டரிக்கல்ல பாக்குற அந்த ஒரு ஃபீல் கொடுக்கவே கொடுக்காது. லீக்கான பிரிண்ட முக்காவாசி யாருமே பார்க்கல. தளபதியை தியேட்டரிக்கல்ல தான் பார்த்தாகணும்னு ஒரு முடிவுல இருக்காங்க. இப்ப ஃபைனலா நேத்து தேர்தல் முடிஞ்சிருச்சு. இப்ப அடுத்து என்ன, ஜனநாயகன் ரிலீஸ் தான். படத்துக்கான சென்சார் சர்டிபிகேட் அப்ப வரும் இப்ப வரும் இழுத்து அடிச்சாங்க. சோ ஃபைனலா சென்சார் சர்டிபிகேட் எப்பதான் வரும் அப்படிங்கிற ஒரு அப்டேட் இப்ப வந்துருச்சு. எலெக்ஷனும் முடிஞ்சிருச்சு. சோ சென்சார் சர்டிபிகேட் இன்னும் 2 நாள் 3 நாளுக்குள்ள எதிர்பார்க்கலாம். இதெல்லாம் இருக்கட்டும் ப்ரோ, படத்தை எப்பதான் இறக்குவாங்க அப்படின்னு பார்த்தா ஏப்ரல் 30, அதை விட்டா மே 5, இந்த 2 டேட்டுக்குள்ள கண்டிப்பா ஜனநாயகன் வந்துருங்கிற மாதிரி சொல்றாங்க. ரிசல்ட்ல தளபதி விஜய்க்கு பாசிட்டிவா ஏதாச்சும் ஒண்ணு வந்துச்சுன்னா ஜனநாயகன் அடுத்த நாள் மே 5ஆம் தேதி பயங்கர கிராண்டா இறக்குவாங்க. ஜனநாயகனுக்கு ப்ரொமோஷன்லாம் இனிமே தேவையே கிடையாது. ஆடியோ லான்ச், ட்ரைலர்னு எல்லாத்தையுமே இறக்கிட்டாங்க. நான் இப்ப சொன்ன மாதிரி விஜய்க்கு எலெக்ஷன்ல பாசிட்டிவா ரிசல்ட் வந்துச்சுன்னா அட்லீஸ்ட் படம் 500 கோடியாச்சும் கண்டிப்பா அடிக்கும். ஆனா எப்படி பார்த்தாலும் கேவியனுக்கு இந்த ஜனநாயகன் லாஸ் தான். சோ பிசினஸ் ரீதியா எதையுமே பார்க்காம படத்தை சொன்ன டேட்டுக்கு இறக்கனா கலெக்ஷன்லயும் சரி ஆடியன்ஸ் மத்தியிலயும் சரி ஒரு பயங்கரமான சம்பவத்தை ஜனநாயகன் பண்ணும். இப்ப சென்சாரை பொறுத்தவரையும் நாளைக்கு இல்ல நாளானைக்குள்ள வந்துரும் சொல்லப்படுது. சென்சாரா சொன்ன கையோட ரிலீஸ் டேட்டையும் கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். சோ காத்திருந்து பார்க்கலாம். நீங்க இந்த ஜனநாயகனை உங்க ஊர்ல இருக்கிற எந்த தேட்டர்ல போய் பாப்பீங்கன்னு ஒரே ஒரு கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.